திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து திருவெரும்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரதமர் மோடி சர்வாதிகாரி போல் பேசுவதாக குற்றம் சாட்டினார். இந்த தேர்தலில் ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்ற கேள்விதான் நம் முன்னால் இருக்கிறது. நரேந்திர மோடி ஒரு சர்வாதிகாரியை போலத்தான் இப்பொழுது பேசுகிறார். அவர் பேச்சில் பண்பாடு இல்லை, அவரது பேச்சிலே நாகரீகம் இல்லை. 120 கோடி மக்கள் வாழ்கிற இந்த உபகண்டத்தினுடைய பிரதமர் என்ற எண்ணமும் இல்லை. நரேந்திர மோடி திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டுத்தான் நான் மறுவேளை பார்ப்பேன் என்று பேசியிருக்கிறார். நான் பிரதம மந்திரியை கேட்கிறேன், நேரிலும் கேட்பேன். என்ன தைரியம் இருந்தால், என்ன ஆணவம் இருந்தால் பெரியாரும் அண்ணாவும் கட்டி எழுப்பி அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலேக்கு கோட்டையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான தோழர்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி நாங்கள் வார்ப்பித்த இயக்கம், அதை திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு ஒருவன் பிறந்து வர வேண்டும். நீங்கள் என்ன 1000 நரேந்திர மோடிகள் வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.